அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பைத்தானுடைய இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் பைத்தான்? ஸோ பைத்தான்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ நாமளும் கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ணோம்னா அதுக்கு என்ன பண்ணுறோம், பைத்தானை யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால் அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கைடோ வேன் ராசம், இவர் தான் என்ன பண்ணாருன்னா பைத்தானை கண்டுபிடிச்சார். ஸோ எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1991 என்ன பண்ணிட்டாரு, பைத்தானை கண்டுபிடிச்சிட்டார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான் என்னது பைத்தான். ஸோ அதே மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லி. யாராட்டும் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராமிங் படிக்க வராங்கன்னா அவங்க பைத்தானை சூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல். பார்க்க தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சின்ன ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ரோக்ராம் தெரியுதா, இது என்னதுன்னா ஜாவா வச்சு இந்த ப்ரோக்ராம் உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ லைன்ஸ் அடிக்க வேண்டியிருக்கு ஜாவாவில். இதுவே பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைன் போதும். ஸோ அந்த ஒரு லைனில் என்ன பண்ணிடுது, ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற சேம் அதே அவுட்புட்டை இது கொடுத்துருது. அப்போ பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கா, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கா, ஆனால் பார்க்க ரொம்ப பவர்ஃபுல். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம் அவுட்புட்டை தான் கொடுக்க போகுது. ஓகேவா? இதுதான் எனது பைத்தானுடைய இன்ட்ரோடக்ஷன். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய ஃபியூச்சர்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்டர்பிரட்டட். ஸோ இன்டர்பிரட்டட் என்னதுன்னா ரன்ஸ் லைன் பை லைன். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் இருக்குன்னா அது என்ன பண்ணும், லைன் பை லைன் படித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் தெரியுதா. ஸோ இந்த ப்ரோக்ராம் அது எப்படி படிக்கணும்னா லைன் பை லைன் என்ன பண்ணும், படிக்கும். சரி, படித்து என்ன பண்ணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதான் என்ன சொல்லுவோம், இன்டர்பிரட்டர்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது, இதில் பைத்தானில். ஸோ அது என்ன ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா, ஸோ இந்த பைத்தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகே, அது எல்லாமே கூட ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இந்த கான்செப்டுக்குள்ளே போயிட்டாலும் என்னது, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஊப்ஸ் கான்செப்டே ஒர்க் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஊப்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இது ஒரு பகுதி, அதே மாதிரி என்கேப்சுலேஷன் இது ஒரு பகுதி, அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் இது ஒரு பகுதி, ஸோ பாலிமார்பிசம் இது ஒரு பகுதி. இந்த 4 பகுதியும் உள்ளடக்கியதான் என்னது ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ அடுத்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பைத்தானை ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஸோ ஈஸி டு லேர்ன், நம்மளால் என்ன பண்ண முடியும், பைத்தானை ஈஸியாக படிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட், தேவையில்லாத மெமரி என்ன பண்ணிடும், அதுவே ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி, எல்லா டிவைஸ்லையும் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஸோ அதனால் போர்ட்டபிலிட்டி. அப்புறம் டெவலப்மெண்ட் ஸ்பீட் ஃபாஸ்ட். ஸோ நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப வேகமாக டெவலப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பைத்தானை ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ அது என்ன பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா, நீங்கள் ஒரு தடவை எழுதின ப்ரோக்ராமை நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் ஓஎஸ் வச்சு ஒரு லேப்டாப் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் பைத்தானை எழுதியிருக்கேன். ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் உருவாக்கியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் மேக் ஆப்பிள் லேப்டாப், அதாவது மேக் யூஸ் பண்ணுறான். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கேன், நான் எழுதின பைத்தான் ப்ரோக்ராமை அவனுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அவன் என்ன பண்ணுறான், ரன் பண்ணால் அவனுக்கு என்ன ஆயிரும், எனக்கு அதே அவுட்புட்டு தான் அவனுக்கு வரும். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, என்னோடய ஃப்ரெண்டோடைய அந்த மேக் லேப்டாப்பில் என்ன இருக்கணும்னா அவனும் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பைத்தானை இன்ஸ்டால் பண்ண தான் நான் கொடுத்த பைத்தான் ப்ரோக்ராமை அவனால் ரன் பண்ணி இந்த அவுட்புட்டை பார்க்க முடியும். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன வச்சுருக்கான்னா லினக்ஸ் வச்சுருக்கான். ஸோ நான் அவனுக்கு என்ன பண்ணுறேன், நான் எழுதின ப்ரோக்ராமை அவனுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ அவனும் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அவனுடைய லினக்ஸ் லேப்டாப்பில்
பைத்தானை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணால் தான் நான் கொடுத்த பைத்தான் ப்ரோக்ராமை அவன் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து சேம் அவுட்புட் தான் அவனுக்கும் வரும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகும் பைத்தான் வந்து. ஓகேவா? அடுத்த ஃபியூச்சர்ஸ், பைத்தானில் வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி லைப்ரரி இருக்குது. ஓகேவா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒரு ப்ரோக்ராமை ஈஸியாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் டெவலப் பண்ண முடியும். சரியா? சரி, அடுத்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கம்யூனிட்டி. ஸோ பைத்தான் வந்து நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது, அதாவது டென்ஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்குது, டாக்குமெண்டேஷன், நிறைய ரிசோர்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதான் என்னது, கம்யூனிட்டி. இப்போ உங்களுக்கு ஏதாட்டும் ஒரு எரர் வந்துட்டு அதை சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அதை வந்து இந்த கம்யூனிட்டி கொடுத்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அதை சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாட்டும் எரர் நீங்கள் நெட்டில் தேடினா கூட உங்களுக்கு வந்து அந்த எரர் யாருக்கோ வந்திருக்கும், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க நெட்டில், நீங்கள் அதை பார்த்து கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னது, ஹியூஜ் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னது பைத்தானுடைய ஃபியூச்சர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தானை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ வெப் டெவலப்மெண்ட். ஸோ பைத்தானை வந்து வெப் டெவலப்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாங்கோ, ஃப்ளாஸ்க், ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, லைப்ரரி யூஸ் பண்ணி பைத்தானை வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இங்கே என்ன பண்ணுறாங்க, பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பாண்டாஸ், நம்பை இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐ அண்டு டீப் லேர்னிங், இங்கே என்ன பண்ணுறாங்க, பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பைடார்ச், அப்புறம் டென்சார்ஃப்ளோ, இதெல்லாம் யூஸ் பண்ணி ஏஐ டீப் லேர்னிங்கில் பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சைபர் செக்யூரிட்டியிலும் பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பென் டெஸ்டிங் டூல்ஸ், ஸ்கிரிப்ட், எத்திக்கல் ஹேக்கிங், இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட், அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பை கேம் அப்படிங்கிற லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஐஓடிலையும் பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ராஸ்பெரி பை, அங்கே பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டெஸ்க்டாப் ஆப்ஸ், ஸோ பைத்தானை வச்சு டெஸ்க்டாப் ஆப்ஸும் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு டி கிண்டர், பைக்யூடி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எஜுகேஷன், ஸோ எஜுகேஷன்லேயும் என்ன பண்ணுறாங்க, பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தானை யூஸ் பண்ணுற கம்பெனிஸ், அதாவது பெரிய பெரிய கம்பெனிலாம் பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி கம்பெனினா கூகுள், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்ராப்பாக்ஸ். ஸோ இந்த கம்பெனிலாம் என்ன பண்ணுது, பைத்தானை யூஸ் பண்ணுது.